உலகின் மிக நீண்ட நேர விமான சேவை 2027ஆம் ஆண்டில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குவாண்டாஸ் ஏர்வேஸ் ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலிருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு இடைநிறுத்தமில்லாத நேரடி விமான சேவையை தொடங்க உள்ளது. இதன்படி இந்த விமானம் 20 மணி நேரம் இடைநில்லாமல் 17,015 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறக்கும். இந்த விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் 2 சூரிய உதயத்தை பார்க்க முடியும். இதனால் இந்த திட்டத்துக்கு ப்ராஜெக்ட் சன்ரைஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தற்போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் முதல் நியூயார்க் வரை 15,300 கிலோமீட்டர் தூரத்துக்கு 18.5 மணி நேர இடைநில்லா விமான சேவையை வழங்குகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் புதுப்பொலிவு பெற்று வருகிறது. நீர்வரத்து, நீர்காகம், ஊசிவால் வாத்து, கூழக்கடா என ஏராளமான பறவைகள் உள்ள இந்த சரணாலயத்திற்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து செல்கின்றன. பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்த நிலையில் ஏரிக்கரைகளை தூய்மைப்படுத்துவதற்கும் இருக்கைகள், சுற்றுச்சுவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சரணாலயமே அழகுடன் காட்சியளிக்கிறது. உயர்நீதிமன்றங்களில் விசாரணை முடிந்த வழக்குகளில் நீண்ட காலத்துக்கு தீர்ப்பை நிறுத்தி வைக்கும் போக்கு மிகவும் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஜனவரி 31க்கு முன் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதோடு இப்போது வரை தீர்ப்பு வழங்கப்படாமல் இருக்கும் வழக்குகள் தொடர்பான தரவுகளை அளிக்க நாட்டில் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களின் பதிவாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் 50க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளார். நேற்று உச்சநீதிமன்ற இந்த உத்தரவை பிறப்பித்த சில மணி நேரங்களில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் 2022ஆம் ஆண்டில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆண்டு கணக்கில் தீர்ப்பை ஒத்திவைப்பது விரைவான நீதிக்கான உரிமையை மறுப்பதாகும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். 30 வயதில் கேரியரிலும் காதலிலும் தோல்வியடைந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அண்ணாமலை, தோல்விதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் என்றார். மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் சிலர் கடைசி பெஞ்ச் மாணவர்களாக இருப்பதாகவும், முதல் பெஞ்ச் மாணவர்கள் கடைசி பெஞ்ச் மாணவர்களின் நிறுவனங்களில் பணி செய்பவர்களாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தான் மேடையில் கண்கலங்கி நிற்பதற்கு காரணம் எமோஷன் கிடையாது என்று நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது சமந்தா கண்கலங்கினார். இதேபோல சமீப காலமாக பல நிகழ்ச்சி மேடைகளில் சமந்தா கண்கலங்கி நின்றது ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்தி வந்தது. இதுகுறித்து தற்போது விளக்கமளித்த நடிகை சமந்தா, நான் அடிக்கடி மேடையில் கண்கலங்கி நிற்பதற்கு காரணம் எமோஷன் இல்லை என்றும், அதிகமான வெளிச்சத்தை பார்த்தால் எனது கண்கள் சென்சிட்டிவ் ஆகி கண்ணீர் வந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக சமந்தா தெரிவித்துள்ளார். சீனாவில் ஹுமனைட் ரோபோ ஒன்று ஆராய்ச்சியாளர்களை தாக்க முயற்சிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. இருவர் சேர்ந்து அந்த ரோபோவை சோதிக்கும் போது இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. எப்போது இது நடைபெற்றது என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லாத போதிலும் இந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பொதுத்துறையைச் சேர்ந்த பேங்க் ஆஃப் பரோடா வங்கி வீட்டுக் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.4% குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. தங்கள் வங்கியில் புதிதாக வீட்டுக் கடன் வாங்குபவர்களுக்கே இது பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் வீட்டுக் கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வட்டி விகிதம் 8.4%லிருந்து 8% குறைத்து வழங்கப்படும் என பேங்க் ஆஃப் பரோடா வங்கி தெரிவித்துள்ளது. இது தவிர 40 வயதுக்கு கீழ் உள்ள வீட்டுக் கடன் வாங்கும் பெண்களுக்கு 0.05% வட்டி குறைக்கப்படும் எனவும் அவ்வங்கி கூறியுள்ளது. ஹாங்காங்கில் பன் கோபுரத்திலிருந்து அதிக அளவு பன்களை எடுத்து வருவோருக்கு பன்ராஜா, பன்ராணி பட்டங்களுடன் பரிசுகளும் வழங்கப்பட்டன. சீச்சாங்கு தீவில் பன் திருவிழா நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோபுரம் போன்ற அமைப்பில் பிளாஸ்டிக் பன்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த கோபுரத்தின் மீது ஏறி அதிக அளவு பன்களை பறித்து வருவோருக்கான இந்த போட்டியில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் கலந்து கொண்டனர். வேடிக்கையும் உற்சாகமாக நடந்த இந்த போட்டியை ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். மேற்கு வங்கத்தின் திகா நகரத்தில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோயிலை ஜெகநாத் தாம் என்று அழைத்தால் மேற்கு வங்க அரசின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒடிஷா அரசு கூறியுள்ளது. ஒடிஷாவின் புரி நகரில் பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் கோயில் அமைந்துள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் திகா நகரத்தில் ஜெகநாதர் கோயில் அண்மையில் கட்டப்பட்டது. இதையொட்டி ஒடிஷா மேற்கு வங்க அரசுகளுக்கு இடையே உரசல் ஏற்பட்டுள்ளது. பத்ரிநாத், துவாராகை, ராமேஸ்வரம் மற்றும் புரி ஜெகநாதர் கோயில்கள் மட்டுமே தாம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும், திகா ஜெகநாதர் கோயிலை தாம் என்று அழைப்பது பக்தர்களை புண்படுத்தி இருப்பதாகவும் ஒடிஷா மாநில சட்ட அமைச்சர் பிருத்திவிராஜ் ஹரிச்சந்திரன் கூறியுள்ளார்.
ஒடிஷாவை ஆளும் பாஜக அரசு பொறாமையை வெளிப்படுத்துவதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதிலடி கொடுத்துள்ளார். கல்வி மற்றும் வேலை விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டினர் பிரிட்டனில் அகதிகளாக தஞ்சமடையும் போக்கை தடுக்கும் வகையில் தீவிர நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு விசா மூலம் பிரிட்டனுக்கு வரும் வெளிநாட்டினர் அப்படியே அங்கு அதிக அளவு தஞ்சமடையும் போக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டினர் இத்தகைய செயல்பாடுகளில் அதிகம் ஈடுபடுவதாக பிரிட்டன் அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்த பட்டியலில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் கல்வி வேலை விசாவை முறைகேடாக பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் பிரிட்டன் இறங்கியுள்ளது. 30 வயதில் கரியரிலும் காதலிலும் தோல்வி அடைந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அண்ணாமலை, தோல்விதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் என்றார். மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் சிலர் கடைசி பெஞ்ச் மாணவர்களாக இருப்பதாகவும், முதல் பெஞ்ச் மாணவர்கள் கடைசி பெஞ்ச் மாணவர்களின் நிறுவனங்களில் பணி செய்பவர்களாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் திகா நகரத்தில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோயிலை ஜெகநாத் தாம் என்று அழைத்தால் மேற்கு வங்க அரசின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒடிஷா அரசு கூறியுள்ளது. ஒடிசாவின் புரி நகரில் பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் கோயில் அமைந்துள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் திகா நகரத்தில் ஜெகநாதர் கோயில் அண்மையில் கட்டப்பட்டது. இதையொட்டி ஒடிஷா மேற்கு வங்க அரசுகளுக்கு இடையே உரசல் ஏற்பட்டுள்ளது. பத்ரிநாத், துவாரகை, ராமேஸ்வரம் மற்றும் புரி ஜெகநாதர் கோயில்கள் மட்டுமே தாம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும், திகா ஜெகநாதர் கோயிலை தாம் என்று அழைப்பது பக்தர்களை புண்படுத்தி இருப்பதாகவும் ஒடிசா மாநில சட்ட அமைச்சர் பிருத்திவிராஜ் ஹரிச்சந்திரன் கூறியுள்ளார். ஒடிசாவை ஆளும் பாஜக அரசு பொறாமையை வெளிப்படுத்துவதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதிலடி கொடுத்துள்ளார். 3 முறை MBBS சீட் மறுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கபீர் பஹாரியா என்ற மாணவர் மருத்துவ படிப்புக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற போதிலும் மாற்றுத்திறனாளி என்ற காரணத்தால் அவருக்கு மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான வாய்ப்பு தொடர்ந்து மறுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாணவருக்கு உடனடியாக சேர்க்கை வழங்க எய்ம்ஸ் மற்றும் மருத்துவ கவுன்சிலுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளின் கல்வி உரிமைகளுக்கான முக்கிய தீர்ப்பாக அமைந்துள்ளது. முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க மேற்பார்வை குழு வழங்கிய பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1000 ஆண்டுகள் கட்டுமானங்கள் எல்லாம் பாதுகாப்பாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என கருதுவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. எனவே அணை பராமரிப்பு, அதற்கான ஒத்துழைப்பு வழங்குதல் உள்ளிட்ட மேற்பார்வை குழுவின் பரிந்துரைகளை 2 வாரங்களில் செயல்படுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி பரிந்துரை குழு கூறிய ரியல் டைம் மழை அளவு பதிவு உள்ளிட்டவற்றை தமிழக, கேரள அரசுகள் செயல்படுத்த வேண்டும் எனவும் விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னணி தணிக்கை மற்றும் ஆய்வு நிறுவனமான PwC 1500 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. ஊழியர்களை நீக்குவது என்பது மிக கடினமான முடிவுதான். வேறு வழியில்லாமல் தான் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பிக் 4 என்று அழைக்கப்படும் ஆடிட்டிங் துறையில் முக்கிய நிறுவனங்களான டெலாய்ட், EY, KPMG ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் அந்த வரிசையில் PwCயும் இணைந்துள்ளது. இந்தியாவில் பிளாஸ்டிக்கை மென்மையாக்க பயன்படுத்தப்படும் டை-2-ஈத்தைல் எக்சைல் என்ற வேதிப்பொருள் இதய நோய் ஏற்பட காரணமாக இருக்கிறது என்று நியூயார்க்கைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக சுமார் 55 முதல் 64 வயதினரிடையே இதன் பாதிப்பு அதிக அளவு இருப்பதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. இந்த வேதிப்பொருளானது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களுக்கான பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஷாம்பு, லோஷன்கள் இருக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பொம்மைகள் போன்றவற்றில் அதிகம் காணப்படுகிறது. உடல் பருமன், நீரிழிவு, கருவுறுதல் பிரச்சினைகள் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கும் இந்த வேதிப்பொருள் காரணமாக உள்ளது. உங்கள் துறையில் நீங்கள் தனித்துவமான திறனை வளர்த்துக் கொள்ளாவிட்டால் கூடிய விரைவிலேயே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உங்கள் வேலையை காலி செய்துவிடும் என்று ஃப்ரீலான்ஸ் வேலைவாய்ப்பு தளமான ஃபீவர் நிறுவன CEO காஃப்மேன் தன் நிறுவன ஊழியர்களுக்கு எச்சரித்துள்ளார். நான் பயமுறுத்தவில்லை, உங்கள் வேலை மட்டுமல்ல, என் வேலையும் AI காரணமாக ஆபத்தில் தான் உள்ளது. AI-ஐ நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், அதில் உள்ளீடு செய்வதில் நிபுணத்துவம் பெறுங்கள். AI-ஐ உங்களால் சரியாக பயன்படுத்த தெரியாவிட்டால் உங்கள் துறையில் உங்களது முக்கியத்துவம் குறையும். கூகுள் எல்லாம் காலியாகிவிட்டது, இனி ஜென் AI தான் அடிப்படை என்று தன் ஊழியர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
IPL கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. சென்னை அணியை பொறுத்தவரை பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு முடிந்துவிட்ட நிலையில் கொல்கத்தா அணி அந்த வாய்ப்பில் இன்னும் நீடிக்கிறது. 11 புள்ளிகளுடன் உள்ள கொல்கத்தா அணி அடுத்துள்ள 3 போட்டிகளிலும் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதன் மூலம் 17 புள்ளிகளை பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்தாலும் ரன் ரேட் உள்ளிட்ட பிற காரணிகளையும் கொல்கத்தா அணி கருத்தில் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த நிலையில் சொந்த மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னையை எதிர்கொள்கிறது. ராஜஸ்தானின் மலைவாசஸ்தலமான மவுண்ட் அபுவின் பெயரை அபு ராஜ் தீர்த்தி என்று மாற்றும் மாநில பாஜக அரசின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெயரை மாற்றுவது மவுண்ட் அபுவின் அடையாளத்தையே சிதைத்துவிடும் என்று அப்பகுதியில் வாழும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். உள்ளூர் MLA ஒருவர் மவுண்ட் அபுவில் இறைச்சி மற்றும் மது விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற நடவடிக்கைகள் மவுண்ட் அபுவின் சுற்றுலா வணிகத்தை அழித்துவிடும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெறும் பூரம் திருவிழாவை காண பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். திருச்சூர் வடக்குநாதர் கோயில் அமைந்திருக்கும் தேக்கின்காடு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத பூரம் நட்சத்திர நாளில் திருச்சூர் பூரம் திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது இவ்வூரில் உள்ள 4 அம்மன் கோயில்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்படும் யானைகள் எதிர் திசைகளில் அணிவகுத்து நின்று முத்துக்குடை மற்றும் பூரம் நிகழ்வு நடைபெறும். இந்த திருவிழாவை காண வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் 2 இடங்களில் நாளை போர் ஒத்திகை நடைபெற உள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் சுமார் 52 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முழுவதும் போர் ஒத்திகை நடைபெற உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கல்பாக்கம், சென்னை துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் போர் ஒத்திகை நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திரைப்படத்துறையில் பெண்களின் பார்வைக்கு அதிக இடம் அளிக்கப்பட வேண்டும் என்று நடிகை சமந்தா கூறியுள்ளார். அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சமந்தா, பெண் என்ற தனது பாலின அடையாளம், கதை தேர்வு உள்ளிட்ட தனது படைப்பாற்றல் சார்ந்த முடிவுகளை வடிவமைப்பதாக கூறியுள்ளார். மேலும் சமூகத்தில் பெண்களின் எண்ணிக்கை சரிபாதி இருந்தாலும் திரைப்படத்துறையில் பெண்களின் பங்கேற்பு மிக குறைவாக இருப்பதாக கூறியுள்ளார். பெண் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதை சொல்லிகள் அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் பெண்களின் குரல்களும் அனுபவங்களும் திரைப்படங்களில் முன்னிலை பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹரியானாவுக்கு ஒரு சொட்டு நீர் கூட வழங்க முடியாது என பஞ்சாப் பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஞ்சாப் ஹரியானா இடையே நதி நீரை பகிர்வதில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பஞ்சாப் பேரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் 2 மாநிலங்களுக்கும் நதிநீரை பகிர்ந்தளிப்பதற்காக அமைக்கப்பட்ட பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹரியானாவில் பாஜக தலைமையிலும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி தலைமையிலும் ஆட்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கிராமத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு முதலாக ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நிஜாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் ராம்கேவல் திருமண ஊர்வலங்களில் விளக்குகளை ஏந்தி செல்லும் வேளை பார்த்து கொண்டே 10ஆம் வகுப்பு பள்ளி படிப்பையும் படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அக்கிராமத்திலேயே 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதல் மாணவன் என்ற பெயரை ராம்கேவல் பெற்றிருக்கிறார். கல்வி மற்றும் வேலை விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டினர் பிரிட்டனில் அகதிகளாக தஞ்சம் அடையும் போக்கை தடுக்கும் வகையில் தீவிர நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு விசா மூலம் பிரிட்டனுக்கு வரும் வெளிநாட்டினர் அப்படியே அங்கு அகதிகளாக தஞ்சமடையும் போக்கு அதிகரித்து இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டினர் இத்தகைய செயல்பாடுகளில் அதிகம் ஈடுபடுவதாக பிரிட்டன் அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்த பட்டியலில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் கல்வி வேலை விசாவை முறைகேடாக பயன்படுத்துவோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் பிரிட்டன் இறங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்க 15 மண்டலங்களிலும் கமிட்டி அமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல் தெரிவித்துள்ளார்.
பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஐசிசி என்ற இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டியை அமைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. மூத்த பெண் அதிகாரி தலைமையில் அமைக்கப்படும் இந்த 4 பேர் கொண்ட கமிட்டியில் 2 பெண்கள் கட்டாயமாக இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு அறைக்குள் மருந்துகளை எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீரிழிவு மருந்துகளை எடுத்துச் செல்லாமல் என்று விதி இருப்பதே தேர்வு மைய ஊழியர்களுக்கு தெரியவில்லை என்றும், இதுகுறித்து தேசிய தேர்வு முகமைக்கு அனுப்பப்பட்ட புகார்களுக்கு பதில் கிடைக்காததால் பிரதமர் அலுவலகத்தை நாடப்போவதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஆலோசனையும் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனைகள் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் தற்போதைய நிலவரம் குறித்து ஆலோசனை நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவிலிருந்து தானாக வெளியேறும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு $1000 வழங்கப்படும் என ட்ரம்ப் அரசு தெரிவித்துள்ளது. இது இந்திய மதிப்பின்படி சுமார் $84,000 ஆகும். அதேபோல் தாமாக வெளியேறுபவர்களுக்கான பயண செலவையும் தாங்களே ஏற்றுக்கொள்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து வெளியேற்றிய ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது தாமாக வெளியேறுபவர்களுக்கு நிதி உதவி அளிக்க முன்வந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கர்நாடக தமிழக எல்லையில் உள்ள திம்பம் வனப்பகுதியில் தக்காளி ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளான நிலையில் சாலையில் கொட்டி கிடந்த தக்காளிகளை காட்டு யானை உண்டது. திம்பம் வனப்பகுதியில் சரக்கு வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்த தக்காளிகள் சாலையில் கொட்டின. நன்றாக இருந்த தக்காளிகள் மாற்று வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டன. நசுங்கிய தக்காளிகள் அங்கேயே விடப்பட்டன. இந்நிலையில் வனத்திலிருந்து வெளியேறிய யானை ஒன்று தக்காளி வாசனையறிந்து அங்கு வந்த தக்காளிகளை தின்றது. அடுத்த போப்பை தேர்வு செய்வதற்கான ரகசிய கூட்டம் நாளை தொடங்குகிறது. போப் பிரான்சிஸ் மறைவை அடுத்து இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இதில் 80 வயதுக்கு குறைவான 133 கார்டினல்கள் வாக்களிக்க உள்ளனர். இதனையொட்டி வாட்டிகனில் கார்டினல்களின் பொதுச்சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் வருங்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% குறைய வாய்ப்புள்ளதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான மூடிஸ் கணித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்க வாய்ப்புள்ளதாக அந்நிறுவனம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதற்கு அமெரிக்காவின் கொள்கைகள் மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதே காரணம் என மூடிஸ் தெரிவித்துள்ளது. இது தவிர இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தாலும் பொருளாதார வளர்ச்சி குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகையும் ஃபேஷன் ஐகானாக அறியப்படுபவருமான சோனம் கபூர் ஃபேஷன் என்பது ஒருவரது சுயத்தின் வெளிப்பாடு என்று கூறியுள்ளார். அண்மையில் ஜப்பான் நாட்டின் கியோடோவில் புகழ்பெற்ற ஃபால் 2025 ஷோகேஸ் நிகழ்வில் பங்கேற்ற சோனமின் ஆடையும் அலங்காரமும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதுகுறித்து பேசிய சோனம், ஃபேஷன் என்பது அழகியல், ஆடை வடிவமைப்பு, சமகால போக்குகள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது என்று கூறியுள்ளார். ஃபேஷன் என்பது நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்கான வலுவான ஊடகம் என்றும் அது நம்முடைய ஆளுமையின் நீட்சி என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நிதி உதவி நிறுத்தத்தால் வங்கதேச சுகாதாரத்துறை கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. உலகளவில் அதிக காச நோயாளிகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக வங்கதேசம் உள்ளது. அமெரிக்க நிதி உதவியின் மூலம் வங்கதேச அரசு காச நோயை கட்டுப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வந்தது. கணிசமான அளவு காச நோய் பாதிப்பை வங்கதேசம் அரசு கட்டுப்படுத்தியது. தற்போது அந்நாட்டுக்கு வழங்கப்பட்டு வந்த $48 மில்லியன் நிதியை அமெரிக்க அதிபர் நிறுத்தியிருப்பது காச நோயை கட்டுப்படுத்தும் வங்கதேச முயற்சியில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் நாவலுக்காக அமெரிக்க எழுத்தாளர் பெர்சிவல் எவரெட்டுக்கு புனைவு பிரிவில் புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்க் டுவைனின் புகழ்பெற்ற நாவலான த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் கதையை புதிய கோணத்தில் எழுதப்பட்ட நாவல் ஜேம்ஸ்.
அமெரிக்க இதழியல், இசை, புனைவு என பல்வேறு வகைமைகளில் சிறந்த படைப்புகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் புலிட்சர் விருது வழங்கப்படுகிறது. பொது சேவை பிரிவில் புரோபப்ளிகா, பிரேக்கிங் நியூஸ் பிரிவில் த வாஷிங்டன் போஸ்ட், புலனாய்வு பிரிவில் ராய்டர்ஸ், விரிவான களச்செய்திகளுக்காக த நியூயார்க் டைம்ஸ் என பல்வேறு பிரிவுகளில் செய்தி நிறுவனங்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்களுக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட 221 உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 47 பேர் மட்டுமே பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான விவரங்களை கொலிஜியம் வெளியிட்டுள்ளது. அதில் நவம்பர் 2022 முதல் 2024 வரையில் உயர்நீதிமன்றங்களுக்கு 221 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் 32 நீதிபதிகளும், பட்டியல் சமூக பிரிவில் 8 நீதிபதிகளும், பழங்குடியினர் பிரிவில் 7 நீதிபதிகளும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சிறுபான்மையினர் பிரிவில் 31 பேர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பெண் நீதிபதிகளாக 34 பேர் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் மொத்த எண்ணிக்கையில் இது 15 விழுக்காடாகும். நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் உறவினர்கள் என்ற வகையில் 14 பேர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டதும் தெரியவந்துள்ளது. நீலகிரி தெப்பக்காடு யானைகள் முகாமில் ஜம்பு என்ற வளர்ப்பு யானை குழந்தைகளுடன் நடனமாடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முகாமிற்கு வந்த குழந்தைகள் ஜம்பு முன்பு பாட்டு பாடி நடனமாடினர். அதனை கண்ட யானை தானும் தலையை அசைத்து நடனமாடியது. இதனால் உற்சாகமடைந்த குழந்தைகள் தொடர்ந்து நடனமாட யானையும் அவர்களுடன் இணைந்து நடனமாடிய இந்த அழகிய தருணம் அனைவரையும் கவர்ந்துள்ளது. தொண்ணூறு விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்த முதல்வர் மு க ஸ்டாலின் விடுபட்டவற்றையும் விரைவில் நிறைவேற்றுவோம் என தெரிவித்தார். மக்கள் நம் சாதனையை புரிந்து வைத்துள்ளதாக தெரிவித்த முதல்வர் அவர்களை குழப்பும் வேளையில் ஒரு சில அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டு வருவதாக விமர்சித்தார். நீங்களே சொல்லிட்டு வெற்றிகரமா 5ஆம் ஆண்டு அடியெடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க. வெற்றிகரமா 4 ஆண்டை முடித்து 5ஆம் ஆண்டு எடுத்து வைக்கிறோம். ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் நன்றாக போய் சேர்ந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் இன்னும் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்பதை கடந்த நிதிநிலைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றப் போகிறோம். ஆக அந்த 5 ஆண்டையும் முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். அது நீங்களே சொல்றீங்களே, வெற்றிகரமா 4 வருஷம் முடிச்சிருக்கீங்க, 5ஆம் ஆண்டு நடைபெற்ற பேர் சொல்லிருக்கீங்க. அதனால வெற்றி முகமாக தான் இருக்கும். மான விமர்சனம் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவதூறு பரப்புகிற விமர்சனம் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்தியாவின் முன்னாள் முதன்மை பொருளாதார ஆலோசகரின் புத்தகங்களை 7 கோடி ரூபாய்க்கு மேல் வாங்கிய யூனியன் வங்கியின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி வி. சுப்பிரமணியன் எழுதிய இந்தியா 100 என்ற புத்தகம் பதிப்பிக்கப்படும் முன்பே 1.9 லட்சம் பிரதிகளை 7 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு யூனியன் வங்கி ஆர்டர் செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் வங்கியின் ஜெனரல் மேனேஜர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி வி. சுப்பிரமணியன் தனது பதவிக்காலம் முடியும் முன்பே அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி புத்தகங்களை விற்றதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. வெயில் கடுமையாக வீசும் மதிய வேளையில் விலங்குகளை கொண்டு சுமையேற்றிச் செல்வதற்கு ராஜஸ்தான் அரசாங்கம் தடை விதித்துள்ளது. ராஜஸ்தான் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இழுவை விலங்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயில் தாக்கத்தால் இழுவை விலங்குகள் பாதிக்கப்படாமல் இருக்க ராஜஸ்தான் அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க மேற்பார்வை குழு வழங்கிய பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1000 ஆண்டு கட்டுமானங்கள் எல்லாம் பாதுகாப்பாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என கருதுவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. எனவே அணை பராமரிப்பு, அதற்கான ஒத்துழைப்பு வழங்குதல் உள்ளிட்ட மேற்பார்வை குழுவின் பரிந்துரைகளை 2 வாரத்தில் செயல்படுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி பரிந்துரை குழு கூறிய ரியல் டைம் மழை அளவு பதிவு உள்ளிட்டவற்றை தமிழக, கேரள அரசுகள் செயல்படுத்த வேண்டும் எனவும் விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். அமெரிக்காவின் டெக்சாஸ் பியர்லாண்டில் உள்ள மீனாட்சி கோயிலில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சிக்கு நடத்தப்படும் அதே பிரம்மாண்டத்துடன் ஆர்வத்துடனும் பியர்லாண்டில் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டு வருகிறது.
வழக்கமான சடங்குகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி கொண்டாடும் இந்த நிகழ்வில் புலம்பெயர் தமிழர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கோடநாடு எஸ்டேட்டில் ரகசிய ஆவணங்கள் வைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றன் சிபிசிஐடி விசாரணையின் போது தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கோடநாடு எஸ்டேட்டில் சம்பவம் நடந்தபோது சிசிடிவி இல்லை என பூங்குன்றன் தெரிவித்ததாகவும், எஸ்டேட்டில் திருடு போனதாக பறிமுதல் செய்யப்பட்ட பொம்மை, கடிகாரம் உள்ளிட்டவை ஜெயலலிதாவிற்கு வந்த பரிசுப் பொருட்கள் என சிபிசிஐடி அதிகாரிகளிடம் அவர் உறுதி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. கோடநாடு வழக்கு தொடர்பாக கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பூங்குன்றன் ஆஜரான நிலையில் அவரிடம் 120 கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் நிலையில் சென்னை வழியே 6 ராணுவ டாங்கிகள் கொண்டு செல்லப்பட்டன. ராணுவ டாங்கிகள் ஆந்திரா வழியாக லாரிகளில் கொண்டு வரப்பட்டன. இந்த லாரிகள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை கும்மிடிப்பூண்டி அருகே எலாவூர் சோதனைச் சாவடியை மிகுந்த பாதுகாப்போடு கடந்து சென்றன. சென்னை, கல்பாக்கம், மணலி, சிபிசிஎல் பகுதிகளில் நாளை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஒத்திகையில் ராணுவ டாங்கிகளும் பங்கேற்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற இந்த இரண்டாவது சந்திப்பு 40 நிமிடங்கள் நீடித்துள்ளன. இந்தியாவில் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெற உள்ள நிலையில் இருவரும் ஆலோசனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி முப்படை தளபதிகள், பாதுகாப்புத்துறை செயலாளர் உள்ளிட்டோருடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். வெயில் கடுமையாக வீசும் மதிய வேளையில் விலங்குகளை கொண்டு சுமை ஏற்றிச் செல்வதற்கு ராஜஸ்தான் அரசாங்கம் தடை விதித்துள்ளது. ராஜஸ்தான் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இழுவை விலங்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயில் தாக்கத்தால் இழுவை விலங்குகள் பாதிக்கப்படாமல் இருக்க ராஜஸ்தான் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி உள்ளிட்ட 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மதுரை, ஈரோடு, திருத்தணியில் தலா 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெயில் சுட்டெரித்தது. திருச்சியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதேபோல் பாளையங்கோட்டை, தஞ்சை ஆகிய இடங்களில் வெயில் சதமடித்தது. இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை 10 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் தென்மேற்கு பருவமழை வரும் மே 13ஆம் தேதி தொடங்க இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக உண்மைக்கு புறம்பான தகவலை கூறிய மதுரை ஆதீனம் மீது நடவடிக்கை தேவை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கார் விபத்து தொடர்பான மதுரை ஆதீனத்தின் குற்றச்சாட்டை சாதாரணமாக கடந்துவிட போய்விட முடியாது என தெரிவித்த திருமாவளவன், மதுரை ஆதீனம் போன்ற மடாதிபதிகள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் மதுரை ஆதீனத்தின் பேச்சு 2 மாதங்களுக்கு இடையே பகையை உண்டாக்கும் விதமாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் ஹோட்டல் துறை சீரான வளர்ச்சியுடன் இருப்பதாக தனியார் ஆய்வு நிறுவனமான அனராக் தெரிவித்துள்ளது. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் இந்தியாவில் 3% ஹோட்டல்களில் மட்டுமே அறைகள் முன்பதிவு குறைவாக இருந்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் வர்த்தக விடுதிகளுக்கு முன்னுரிமை அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ள அந்நிறுவனம், ஹைதராபாத், சண்டிகர் போன்ற நகரங்களில் ஹோட்டல் வர்த்தகத்தில் சிறிய சரிவு தென்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஹோட்டல் துறையில் சீரான வளர்ச்சி தெரிவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என ராஜ்புத் சித்தார் என்ற பெயரிலிருந்து வந்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஷமியின் சகோதரர் ஹசீப் அகமது உத்தரப்பிரதேசத்தில் அம்ரோஹா காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 1500 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த ஹரியானா காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னாள் எம்எல்ஏ தரம் சிங் சோக்கரை பல மாதங்களாக தேடி வந்த அமலாக்கத்துறையினர் டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வைத்து கைது செய்தனர். அவர் கைது செய்யப்படும் பரபரப்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. 3 முறை எம்பிபிஎஸ் சீட் மறுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கபீர் பஹாரியா என்ற மாணவர் மருத்துவ படிப்புக்கான தகுதித் தேர்வில் வெற்றி பெற்ற போதிலும் மாற்றுத்திறனாளி என்ற காரணத்தால் அவருக்கு மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான வாய்ப்பு தொடர்ந்து மறுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாணவருக்கு உடனடியாக சேர்க்கை வழங்க எய்ம்ஸ் மற்றும் மருத்துவ கவுன்சிலுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளின் கல்வி உரிமைகளுக்கான முக்கிய தீர்ப்பாக அமைந்துள்ளது.
இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை 10 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் தென்மேற்கு பருவமழை வரும் மே 13ஆம் தேதி தொடங்க இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டிசிஎஸ் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் 70 விழுக்காடு ஊழியர்களுக்கு அலவன்ஸ் வழங்கியிருப்பதாக அறிவித்துள்ளது. ஒவ்வொரு காலாண்டிலும் வர்த்தக திறனை அடிப்படையாக கொண்டு அலவன்ஸ் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ள டிசிஎஸ், ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டிலும் ஊழியர்களுக்கு அலவன்ஸ் வழங்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. முன்னதாக இந்த காலாண்டில் நிகர லாபம் 1.7 விழுக்காடாக குறைந்துள்ளதாக டிசிஎஸ் அறிவித்திருந்தது. இந்தியாவில் உள்ள மூலை முடுக்கு கிராமங்களிலும் உள்ளவர்களுக்கு தெரிந்த நிறுவனம்தான் பொதுத்துறையைச் சேர்ந்த காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி. பங்குச்சந்தைகளில் இந்நிறுவனம் செய்யும் முதலீடுகள் குறித்தும் சமூக வலைதளங்களில் சாதகமாகவும் எதிர்மறையாகவும் கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 4வது காலாண்டில் பங்குச்சந்தைகளில் 47,000 கோடி ரூபாய்க்கும் மேல் எல்ஐசி முதலீடு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்ஐசி முதலீடு செய்துள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கையும் 351ஆக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது.